ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்சுவை சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான பழங்கள் நிறைந்த ஃபலூடா டெசர்ட் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு. இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் இதில் சரியா 50 கிராம் சேமியா நான் சேர்த்துக்கிறேன். அணில் சேமியா தான் நான் எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் சேமியா நல்லா குழையாம உதிரி உதிரியா வரும். இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுல இப்போ 1 டம்ளர் அதாவது 250 மில்லிலிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் நான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 நபர் அளவுக்கு ஃபலூடா எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா பழங்களில் நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால 2 ஸ்பூன் சர்க்கரை போதும். இதில் நான் ஃபுட் கலர் க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஒரு அட்ராக்டிவ்க்கு தான். குழந்தைங்க நல்லா அட்ராக்டிவாக இருந்தால் தான் நல்லா விரும்புவாங்க, அதனால நான் இப்படி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்த்துக்காம கூட செய்யலாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 5 விதமான பழங்கள் எடுத்திருக்கேன். ஆப்பிள், மாதுளை, சப்போட்டா, வாழைப்பழம், கொய்யாப்பழம், அதாவது 5 பழங்கள் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம ஃபலூடா செய்யலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்படி ஃபலூடாக்கு அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வச்சிருந்த சேமியா பால் சேர்த்துக்கலாம். சேமியா பால் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மாதுளை 2 கிளாஸ்லையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஆப்பிள், 1 ஸ்பூன் சப்போட்டா. இந்த மாதிரி நீங்கள் பழங்களை வச்சு செய்கிறதால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நான் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துக்க வேணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கொய்யாப்பழம், 1 ஸ்பூன் வாழைப்பழம். எத்தனை வகையான பழங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்கிற 5 வகை பழங்கள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ திரும்பியும் நம்ம சேமியா பால் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஃபலூடா தான். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம எல்லா பழங்களையும் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பழங்கள் தான் நிறையா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பழங்கள் சாப்பிட அடம்பிடித்தாலும் இந்த மாதிரி நீங்கள் அட்ராக்டிவாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. டயட்டில் இருக்கிறவங்க லஞ்சுக்கு கூட இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு ஃபுல்லாகிடும். இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இதில் திரும்பியும் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். என்ன ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஐஸ்கிரீம். மறுபடியும் நீங்கள் எல்லா பழத்தையும் ஐஸ்கிரீம் வச்சதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் 3 லேயராக சேர்த்துருக்கேன். அப்போ தான் ஃப்ரூட் நல்லா திக்னஸாக உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் எல்லா பழங்களையும் கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தேன். அப்போ தான் நல்லா ஒரு கூலிங்னஸ் கிடைக்கும்னு. அந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் கூலிங்கிலேயே பழங்கள் எல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஆனால் நல்லா கூலிங்காக இருக்கணும். அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான ஹெல்த்தியான ஃப்ரூட் ஃபலூடா எப்படி வீட்டிலேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட புது புது ரெசிபிஸ் வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ.